வணக்கம் நண்பர்களே. ஒரு போர் பதட்டம் மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டா இந்தியாவுக்கு டூ ஃப்ரண்ட் வாரா தான் இருக்கும். ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த ஒரு சில ஆண்டுகளா பொருளாதார ரீதியா ஒரு சில சின்ன செட்பேக் சைனாவுக்கு இருக்கனால கொஞ்சம் அமைதியா இந்தியாவோட இணக்கமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா இன்வால்வ் ஆகாமையே பாகிஸ்தான் இப்ப 4 முனையில ஒரு போரை சந்திச்சுட்டு இருக்காங்க. வெளியில தெரியாம அதை மூடி மறைக்கிறதுக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்களும் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஈரான் விஷயத்துல ஒரு மத்தியசம் பண்ணி நாங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு உலக லெவல்ல ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிருக்கோம் பாத்தியான்னு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 4 முனையில சந்திச்சுட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு மட்டும் ஏர்போர்ஸ் ஒண்ணு இல்லைன்னா இது அப்படியே வேற நிலைமைக்கு மாறி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. சோ என்ன அப்படின்றது பாயிண்ட் பை பாயிண்டா நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையை பேசினதுக்காக இம்ரான்கானோட சகோதரியை இப்ப பாகிஸ்தான் அரசாங்கம் சமன் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல எப்படி பாகிஸ்தான் ராணுவம் அடி வாங்குச்சு இது தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னதுக்காக இப்ப சமன் பண்ணிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா ஒரு லைவ் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவம் எவ்வளவு பெரிய பின்னடைவை இந்தியாவுக்கு எதிராக சந்திச்சிருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல. இதை மறுக்க முடியுமா? எவ்வளவு தெளிவா அவங்க ஒரு நெரேட்டிவை அவங்க வின் பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாரும் நம்பிட மாட்டாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் கடும் கோபத்துல பாகிஸ்தான் அரசாங்கம் ராணுவத்தோட அழுத்தத்தின் அடிப்படையில இப்ப இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ் அவங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. சோ ஆல்ரெடி இம்ரான்கான் வெளியில வர முடியாத அளவுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது ஒருவேளை வெளியில வந்துட்டாருன்னா பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் இந்த ஃபீல்ட் மார்ஷலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டும். கண்டிப்பா வெளியில பழி தீர்ப்பாரு அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ரிட்டையர்னா கூட எனக்கு பவர் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சோ இப்படி ஒரு நிலைமைகள் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசாங்கம். இதை எப்படி இன்னும் மக்கள் இதை சரி கட்ட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப எப்படியாவது பொருளாதார ரீதியா நம்ம கொஞ்சமாவது மக்களை கொண்டு வரணும், மேல கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களுக்கு IMF ஐடியாஸ் கொடுத்தா கூட அதை பின்பற்ற முடியாத நிலைமை இன்னைக்கு பாகிஸ்தான் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட்ல நமக்கு தான் இது பெரிய அடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த கான்ஃபிளிக்ட்ல போய் சால்வ் பண்ற மாதிரியான விஷயங்களை அவங்க மேற்கொள்ளலாம்னு பார்த்தோம்னா அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அமெரிக்கா மற்றும் ஈரான் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதுல தோல்வியை சந்திச்சது மட்டும் இல்லாம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா நிறுத்ததுனால இப்ப மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு நேரடியா. அதை கை காட்டணும் அப்படின்றதுக்காக இப்ப வேற வழி இல்லாம பாகிஸ்தான் இந்தியா பாத்தியா, இந்தியானாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சர்வதேச லெவல்ல ஒரு போரம்ல இந்தியாவுக்கு எதிராக பிளேம் கேம் தொடங்கியிருக்காங்க. சோ இத்தனை விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா 4 பக்கம் ட்ரபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ ஒவ்வொன்னா வருவோம். முதல் பக்கம் ட்ரபிள் பாத்தீங்கன்னா பலோச்சிஸ்தானோட இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சுட்டாங்க அப்படி இப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம சமீபத்துல தான் ஷேர் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 85% நிலப்பரப்பு பாகிஸ்தான் பலோச்சிஸ்தான்ல இருக்க நிலப்பரப்பை நாங்க எங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் அப்படின்னு பலோச் தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அங்க ராணுவத்துக்கு வேலை செய்யறதுக்கு பலூச்சிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவங்க யாரும் வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவம், நேவி, ஏர்போர்ஸ் நிறைய இதுல இப்ப சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல எல்லாம் 5 லட்சம் பேருக்கு மேல பலோச்ச சேர்ந்தவங்க இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு போதும், நாளைக்கு நாங்க இண்டிபெண்டா தான் நாங்க இன்னைக்கு எங்களுக்கு தனியா தான் நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம் இந்த பிராந்தியத்துல அப்படின்னு வெளிப்படையா தெரிவிக்கிறாங்க. சோ இதுவரைக்கும் பாகிஸ்தான் அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தோ இதுவரைக்கும் தெரிவிக்கல.
சோ அங்கதான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து தலைவர்களை வந்து அவங்களோட டிராவல் பண்ண பிளானை வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. எங்க தப்பிச்சு ஓடுறாங்க, இல்ல வேற எங்கேயாவது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற அளவுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இது ஒண்ணு. பலூச்சிஸ்தான் சவுத்ல இப்ப அப்படியே நேரா நார்த்துக்கு போனான்னு வச்சுக்கோங்க, கைபர் பக்துவா, அங்க டிடிபி வச்சு செய்யறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போஸ்ட், எல்லாரும் அச்சத்துல, கடுமையான அச்சத்துல இருக்காங்க. பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாம் ஐயோ யூனிஃபார்ம் மாட்டிட்டு நம்ம இது போய் பலியாக கூடாதான்னு நிறைய பேர் ஓடி போன கதைலாம் இருக்கு. சில பேர் வந்து அப்படியே டிடிபிக்கு உதவுற அளவுக்கான மனப்பான்மைக்கே மாறிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அவ்வளோ பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட செக்யூரிட்டி போர்ஸ் மொத்தமா வந்து டிடிபி பெரிய லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப் பஷ்டூன் டாமினன்ட் ஏரியானால அவங்க மக்கள் வந்து நேரடியா டிடிபிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ டிடிபிக்கு சப்போர்ட் பண்றது சாதாரணமா இல்லைங்க. இந்த டிடிபி நம்ம எடுத்துக்க கூடாது. நேரடியா அந்த பிரச்சனைகள் பண்ணிட்டு அப்படியே உள்ள பூந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ள பூந்துடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வைக்கிறாங்க. ஒரு காலத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கர்மா வந்திருக்கு திருப்பி பாகிஸ்தானுக்கு அப்படின்னா நமக்கு தோணுது. இது ரெண்டாவது தான். அடுத்து மூணாவது இருக்கு. ஆப்கானிஸ்தானோட நேரடியா பார்டர் கிளாஷ். டைரக்டா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் நீயாச்சு நானாச்சு பாத்திரலாம்னு அவங்க கூட்டணி போட்டு இன்னைக்கு தாலிபான்கள், அதாவது பாகிஸ்தான் தாலிபான்களோட இந்த டிடிபி சொல்லப்படுற தாலிபான்களோட கூட்டணி போட்டு செயல்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா கிரவுண்ட் லெவல்ல பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக்கு பதிலடி கொடுக்கறதா நிறைய கோபத்தை மூட்டுற வேலைகளை பண்ணிருக்காங்க பாகிஸ்தான். சோ அதான் நான் சொன்னேன், ஏர்போர்ஸ் மட்டும் ஒண்ணு இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பாகிஸ்தானுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க எப்படி பதிலடிப்பாங்க? ஆர்மியை முடிஞ்சா ஃபீல்டு லெவல்ல விட்டு பாருங்க, கிரவுண்ட் லெவல்ல விட்டு பாருங்க. சோ அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, வேற வழி இல்லாம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கிரவுண்ட் லெவல்ல நடந்த பிரச்சனைகள், அன்டிக்ளேர்டு பார்டர் கான்ஃபிளிக்ட், இது எல்லாமே கூர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எந்நேரமும் கொத்திட்டு போற மாதிரி நிலைமை, எங்கேயாவது சின்ன இடத்துல சறுக்க மாட்டாங்களா பாகிஸ்தான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நாலா பக்கமும். சோ இது ஆப்கானிஸ்தான் மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். என்னைக்குமே ஒரு பெரிய போராட்டம் தான் ஒரு மிலிட்டன்ட்டை வந்து உருவாக்கும். சோ பலூச்சிஸ்தான்ல பல வருடங்கள் போராட்டங்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மிலிட்டன்சி ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா? சோ இதே மாதிரிதான் இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல மக்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக. சோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டத்துல குறிப்பா விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அதுவும் எந்த அளவுக்கு நாங்க ஒரு எங்களோட மூன்றாம் தர மக்களா வந்து எங்க பாகிஸ்தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா காஷ்மீர்ல மக்கள், அதுவும் இந்திய மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இன்னைக்கு எப்படி உயர்ந்திருக்கு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ரேஷன் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் என்டையரா மாறி இருக்கு. பாகிஸ்தானோட இருந்துட்டு எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நேரடியா நம்ம சொல்லலைங்க. அங்க இருக்கிற போராட்டத்துல தலைவர்களே நேரடியா இந்தியாவோட இன்வால்மெண்ட் இல்ல வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதாங்க கர்மா. இங்க இருந்து ஒரு டயத்துல பாகிஸ்தானோட இந்தியா பேச்சுவார்த்தைகள் உட்காரணும்னு இங்க இருந்துகிட்டு சொன்ன தலைவர்கள்லாம் இன்னைக்கு இதை பார்த்துட்டு எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க? அங்க நேரடியா இன்னைக்கு வந்து நிலைமை ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மக்களே முன் வந்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாலா பக்கமும். பலூச்சிஸ்தான், கைபர் பக்துவா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இந்தியா இதுல இன்வால்வ் ஆகாமையே நாலா பக்கம். புரியுதுங்களா? சோ ஒருவேளை இந்தியா இன்வால்வ் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. 4 பேருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இதுல வேற ஒரு தியரியை நாங்க வந்து கிளப்புறோம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து நேரடியா நான் வந்து இந்தியா தான் இதுக்கு காரணம், இந்தியானாலதான் இத்தனை பேரும் நாலா பக்கமும் இந்தியா சொல்லிதான் செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. சோ இப்ப இந்தியா ஒருவேளை ஏன் இதுல வந்து இன்வால்வ் ஆகல அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லயும் அசட்டை முதலீடு பண்ணுங்கன்னு சைனாவை உள்ள எடுத்துட்டு வந்து விட்டாங்க, பார்டர்லயும் உள்ள எடுத்து வந்து விட்டாங்க. அவங்களால அதை பாதுகாக்க முடியலன்னா கூட சைனா உள்ள வருவாங்கல்ல, வேற வழி இல்லைல்ல அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நடக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷனை பயன்படுத்தி இந்தியா ஒருவேளை
வேண்டாம் இப்போதைக்கு, ஏதாவது வேற ஏதாவது சம்பவம் பண்ணட்டும், அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல இருக்காங்களா அப்படின்றது தெரியல. சோ கண்டிப்பா இது ஒரு முக்கியமான தருணமா தான் இருக்க போது. இதுக்கு நடுவுல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ இன்னும் பலப்படுத்துற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற அளவுக்கு அவங்க இல்லை அப்படின்றது புரிஞ்சிருக்காங்க, பாகிஸ்தானும் புரிஞ்சிருக்காங்க. இதை காமிச்சு சைனாவை கிட்ட 5th ஜெனரேஷனை கேட்டிருக்காங்க. ஆனா 5th ஜெனரேஷன் இதுவரைக்கும் சைனா தர்றதுக்கு முன் வரல, J-35 தர்றதுக்கு முன் வரல அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளவு டைரக்டா நம்ம இன்வால்வ் ஆனோம் பாகிஸ்தான் விஷயங்கள்னா, அப்ப இந்தியாவும் டைரக்டா இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது புரிஞ்சு வச்சிருக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி F-16 டெக்னிக்கலா இன்னும் அமெரிக்கா தான் உதவிட்டு இருக்காங்க அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு. ஸோ அதனால இந்த J-35 டெக்னாலஜி எப்படியோ அங்க போயிடும், அமெரிக்கா கிட்ட போயிடும் அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க சைனா அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுக்கு நடுவுல உண்மையாலே பலூச்சிஸ்தான் புதிய நாடா உருவெடுத்துருச்சா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருந்தாலும் இன்னும் நண்பர்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலா பலூச்சிஸ்தான் அங்க 85% நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்னு அங்க இருக்க தலைவர்கள் நாங்க இண்டிபெண்டா தான் இருக்கோம், எங்களுக்கு தனி மொழி இருக்கு, நாங்க தனியா எங்களோட தேசிய கீதத்தை பாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நாங்க எங்க கரன்சியை தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்ற விஷயங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதனால கிரவுண்ட் லெவல்ல UN அளவுக்கு ரெகனைஸ் பண்ணிட்டாங்களா பாத்தீங்கன்னா அது இல்ல. சோ வீட்டோ பவர் வச்சிருக்காங்க, சீனா தான் அதை கண்ட்ரோல் வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துண்டாரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை பாகிஸ்தானே அமைச்சு கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா சிவியரான செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. அங்க செலவு பண்றது கூட இன்னைக்கு பாகிஸ்தானால நிறைய விஷயங்கள் செயல்படுத்த முடியல. பாகிஸ்தானோட ஸ்டேட் ஓன்டு ஒரு காப்பர் மைனிங் நிறுவனம் சைனாவோட ஒன்றிணைஞ்சு, சைனாவோட ஸ்டேட் ஓன்டு நிறுவனத்தோட ஒன்றிணைஞ்சு செயல்படுத்தும் போது சீனர்களுக்கு பாதுகாப்பு தர முடியல. அங்க இருக்கிற நிறுவனம் நாங்க ஆபரேஷனை கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியல, இங்க இருந்து மைனிங் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க சரக்கை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த 4 முனை போற பாகிஸ்தான் ஏதோ ஒரு டயத்துல அவங்க வெளியில காமிச்சுதான் ஆகணும். அதோட செட்பேக்கு ஒண்ணு, அவங்களோட வளர்ச்சி தாமதமே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு அமைச்சு கொடுக்கலாம். ஆனா அந்த அட்வான்டேஜை இந்தியா பயன்படுத்துவாங்களா கரெக்டா அப்படின்றதுதான் ஒரு கேள்வியே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசிக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.